எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு எழும் சேனல் சார்பாக உங்களை இப்படி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் என்று சொல் பொங்கு என்று சொல்கின்ற வேரிலிருந்து வந்ததுதான் பொங்கல் என்று அர்த்தமாகிறது. பொங்கல் என்றாலே மகிழ்ச்சி பொங்கி விடுகிறது என்று பொருளாகும். ஆக இந்த நல்ல நாளிலே எல்லாருடைய இல்லங்களிலும் எல்லாருடைய வீடுகளிலும் உலகில் உள்ள எல்லா மக்களுடைய வீடுகளிலும் மகிழ்ச்சியானது பொங்கி வழியட்டும் என்ற கருத்தில் தான் இந்த கருத்தை பதிவிடுகிறேன். ஆக இந்த பொங்கல் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது என்ற அர்த்தம். ஆக நம்ம வாங்க இந்த பொங்கலை பற்றி நம்ம பார்க்கலாம். உலகத்தில் எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அத்தனை தமிழர்கள் இந்த பண்டிகை சிறப்பான இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் முழுசும் வெவ்வேறு மாநிலத்திலாகட்டும் அல்ல அண்டை நாடுகளிலாகட்டும் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தா வட இந்தியாவில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. அசாமில் மாக் பிஹு என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் பீகாரில் கிச்சடி என்ற உணவை தயாரித்து எல்லா உறவினர்களுக்கு வழங்கி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் பவிஷ் சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. மத்திய இந்தியாவில் சுகராத் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், குஜராத்தில் இந்த இடங்களெல்லாம் பட்டமிடுதல் நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த பண்டிகை கொண்டாடுவதோடு பட்டமிடுதல் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பண்டிகையானது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அமைந்துள்ளது. மத நல்லிணக்கத்தையும் சகோதரத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு செயலாக உள்ளது. நமது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் பண்டிகை போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை தீமைகளை அகற்றி நன்மை பெற வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். 2வது நாள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வாசல் பொங்கல் என்று சொல்லுவார்கள், அது சூரிய பொங்கல் என்று சொல்வார்கள். அதை வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிறோம். 3வது நாளாக மாட்டுப் பொங்கல். மாடுகள் இல்லை என்றால் நமக்கு விவசாயம் கிடையாது. ஆக அந்த மாடுகளுக்கு நன்றி, கால்நடைக்கு நன்றி சொல்லக்கூடியதாக மாட்டுப் பொங்கல் அமைந்துள்ளது. 4வது நாளாக கரிநாள் என்று சொல்லலாம் அல்லது காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். உறவினர்களையும் சகோதர சந்தித்து வாழ்த்து தெரிவித்துக் கொள்வது. ஆக இப்படி ஒரு சிறப்பான ஒரு பண்டிகையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக நான் முன்பே குறிப்பிட்டது போல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய திருநாளாக இது அமைந்துள்ளது. இந்த நல்ல நாளிலே எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொங்கலோ பொங்கல், வாழியவே பொங்கல்.